நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். பாப்பம்மாவை கண்டுபிடிக்க ஒரு வழி இருக்கு மேடம். என்ன வழி? மேடம், நீங்க இப்பவே ராகேஷை வர சொல்லி அவர் மொபைலை வாங்குங்க. என்னோட யூகம் சரியா இருந்தா அவரோட கால் லிஸ்ட்ல பாப்பம்மாவோட நம்பர் கடைசி நம்பரா இருக்க வாய்ப்பு இருக்கு. அது சைபர் செல்லுக்கு கைமாத்தணும். அந்த நம்பர் எந்த டவர்ல இருக்குன்னு கண்டுபிடிச்சா நாம அவளை கண்டுபிடிச்சிடலாம். அது கூடவே நானும் ஒரு நம்பர் தரேன். நான் தமிழ்நாட்டில் இருக்கும்போது ஃபோன் பண்ணி பாப்பம்மா மிரட்டின ஃபோன் நம்பர். ஒன்று அது பாப்பம்மா நம்பராக இருக்கலாம், இல்லைனா ஜெகநாதனோட நம்பராக இருக்கலாம். அந்த நம்பரோட கடைசி டவர் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சா நாம் அவங்கள ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அவங்க ராஜேஷ் கிட்ட ஃபோன் பண்ணி பேசி கரெக்டாக 1 மணி நேரம் ஆயிருக்கும். மேடம், இங்கே ராஜேஷ் கையிலேருந்து அந்த ஃபோனை வாங்குங்க. உங்களோட மூளை சரியான மூளைதான். மொபைல் சிக்னலை ட்ராக் பண்ணி பாப்பம்மா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். போலீஸ் இப்ப அங்க போயிட்டு இருக்காங்க. இன்னொரு நம்பர், அதை கண்டுபிடிச்சிட்டீங்களா? அந்த நம்பர்ல இருந்து தானே உங்களை ஃபோன் பண்ணி மிரட்டினாங்க. அதுவும் அதே இடத்துல தான் இருக்கு. அது ஜெகநாதனோட நம்பரா இருக்கும். அப்படின்னா அவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்காங்கன்னு அர்த்தம். 2 பேரையும் தூக்குறது ரொம்ப ஈஸி. இப்ப அவங்க இடத்த மாத்திடலான்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்படி தோன்றதுக்கு காரணம் எஸ்ஐ ராஜேஷோட இன்ஃபர்மேஷன் எதுவுமே இவ்வளோ நேரம் ஆகியும் கிடைக்காம போனதால டவுட் வந்திருக்கலாம். வேற யார் மூலமாவது தகவல் போய் சேர்ந்திருக்கோன்னு நமக்கு தெரியாது இல்லையா? ஆபத்து வரப்போதுன்னு தெரிஞ்சு பாப்பம்மாக்கு அந்த திரு ஆபரணத்தோட எஸ்கேப் ஆக வாய்ப்பு இருக்கு. வேற புது இடத்துக்கு போய் வேற பிளான் ஈஸியா போடலாம் இல்லையா? அப்படின்னா அவங்க அங்கிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம பிடிக்கணும். மொபைல சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள கண்டுபிடிக்கிறது கஷ்டம்தான். ஒருவேளை நாள் கணக்கோ இல்ல வாரங்கள் கழிச்சோ கண்டுபிடிக்கலாம். இதுக்கிடையில அந்த நகைகளை விற்கவும் வாய்ப்பு இருக்கு. போலீஸ் பட அந்த இடத்துக்கு போக எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 10 to 15 நிமிஷம். அந்த நேரத்துக்குள்ள நாம அவங்கள தடுத்தாகணும். அந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். சீக்கிரம் இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகணும். ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அதான் ராகேஷ் ஃபோன் பண்ணலன்னு நினைக்கிறேன். இந்த முறையும் கிருஷ்ணா தப்பிச்சிட்டா போலயே. நம்ம எங்கேயோ தப்பு பண்ணிட்டோம் போல. அதான் இப்போ நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சிட்டா. ஆனா அந்த ராகேஷ் ஏன் இப்ப வரைக்கும் அந்த ஆளு நமக்கு ஃபோன் பண்ணலன்னு தான் எனக்கு புரியவே இல்லை. ஒருவேளை மொபைல்ல சார்ஜ் இல்லாம போயிருக்கலாம். இருந்தாலும் வேற ஏதாவது போன்ல இருந்து கால் பண்ணிருக்கலாம்ல. ஒருவேளை நம்மளை பத்தின தகவல் ஏதாவது தெரிஞ்சிருக்குமோன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. அப்படி தெரிஞ்சிருந்தா அவங்க இந்நேரம் பறந்து வந்திருப்பாங்க. அம்மனோட நகை தானே காணாம போயிருக்கு. அதுக்கு நாம எங்க இருக்கோம்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல. மொபைல் சிக்னலை வச்சு அவங்களால ட்ராக் பண்ண முடியும்ல. ஐயோ ஆமால. ஆனா அதுக்கு பயந்து நம்ம போனை ஆஃப் பண்ணி வச்சோம்னா ராகேஷ் கால் பண்றப்போ கிடைக்காதுல்ல. அந்த நகையெல்லாம் இப்ப எங்க இருக்கு? என்கிட்டதான். அம்மா, இது அந்த பேக்ல இருந்தாலும் இந்த பேக்ல இருந்தாலும் எல்லாம் ஒண்ணுதானே? இல்ல, ஒண்ணுலாம் கிடையாது. இங்க இருந்தாதான் சேஃபா இருக்கும். இது இந்த பேக்லயே இருக்கட்டும். அது
ஏதோ புது நம்பர்டா. போன் எடுக்க வேணாமா, நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். ஒருவேளை ராகேஷ் வேற ஏதாவது நம்பர்ல இருந்து கூப்பிட்டிருந்தானா? இரு, நான் அட்டன் பண்றேன். ஹலோ ஹலோ பாப்பம்மா, யார் நீ? என்னோட வாய்ஸை உன்னால கண்டுபிடிக்க முடியலையா பாப்பம்மா? கிருஷ்ணா? அப்படின்னா என்னோட வாய்ஸை நீ மறக்கவே இல்ல. எப்படி மறப்ப? 2 மணி நேரத்துக்கு முன்னாடி என்னை வழி அனுப்புறதுக்காக வந்துட்டு போனவ தானே நீ. அது எப்படி உன்னால மறக்க முடியும்? சரிதானே? நான் பண்ண தப்புனால தாண்டி நீ இன்னும் உயிரோடவே இருக்க. பல தடவை நீ என்கிட்ட நூல் இலையில இருந்து தப்பிச்சு போய்கிட்டே இருக்க. நீ திரும்பவும் என் முன்னாடி வருவ. நல்ல நேரம் எப்பவும் ஒரே பக்கம் இருக்கணும் மட்டும் நீ நினைச்சுக்காத. பாப்பம்மா யாரு, என்னால என்ன பண்ண முடியுங்கிறத நீ சீக்கிரமே புரிஞ்சுக்குவ. பாப்பம்மா யாருன்றத இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லைல்ல. பல்லும் நகமும் உறைஞ்சு போய் தைரியமும் பலமும் இல்லாம இறத்தேட போய் எந்திரிச்சு நடக்க கூட முடியாத ஒரு கிழட்டு மிருகம் தான் நீனு எல்லாருக்கும் தெரியும்ல. ஏமாத்தியும் திருடியும் கைவசப்படுத்தின எல்லாத்தையும் தன்னோட சாம்ராஜ்யம் நினைச்சிட்டு இருந்த ஒரு அடி முட்டாள் தானே நீ. அது எல்லாருக்கும் தெரியும்ல. உன் கைக்கு கிடைச்சதெல்லாம் ஒரு பிடி கை மண்ணு மாதிரி எல்லாம் உதிர்ந்து போறத பார்த்து உடைஞ்சு அழுற நீ ஒரு கோலன்னு எல்லாருக்குமே தெரியுமே. அடியே, என் காலுக்கு கீழே ஒரு புழு மாதிரி இருந்ததை நீ என்னைக்குமே மறந்துடாத. ஒன்னும் இல்லைன்னு சொல்லி என் வீட்டுக்கு வந்து என்னையே ஏமாத்தி நல்ல மாதிரி நடிச்சு எஸ்கேப் ஆயிட்டேன்னு நீ ரொம்ப கனவு காணாத. விளையாட்டு இன்னும் முடியல. இந்த ரவுண்ட்ல நீ ஜெயிச்சிருக்க. உனக்கு உயிர் கிடைச்சிருச்சு, எனக்கு திரு ஆபரணம் கிடைச்சிருச்சு. அடுத்த தடவை நான் உன்னை கண்டிப்பா கொன்னுடுவேன். ஆ? இதுக்கப்புறம் எந்த ரவுண்டும் இல்ல பாப்பம்மா. விளையாட்டு முடிஞ்சிருச்சு. ஃபைனல் போட்டி முடிஞ்சிருக்க உண்மை இப்போ உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். விளையாட்டுல நான் மறுபடியும் ஜெயிச்சிட்டேன். நான் நினைச்சது நடந்துருச்சு. என்னோட வலையில நீ மறுபடியும் விழுந்துட்ட. உன்னோட வலையில நானா? ஆமா, உன்னை 10 நிமிஷம் அங்க இருக்க வைக்கிறது தான் என்னுடைய எண்ணமே. நீ தப்பிக்காம இருக்க. அது நடந்து முடிஞ்சிருச்சு பாப்பம்மா. நான் இங்க இருக்கிறதுல உனக்கு என்ன லாபம்? உன்னை தேடி உன் சொந்தக்காரங்க அங்க வந்திருக்காங்க. சொந்தக்காரங்களா? ஆமா, வீரசூரமா இருக்க பாப்பமாவ சிவப்பு கம்பலா விரிச்சு உன்னை கூட்டிட்டு போக சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. உனக்கு சந்தேகமா இருந்தா ஜன்னல் கதவை கொஞ்சம் திறந்து பாரு. ஜன்னலை தொற. அம்மா, போலீஸ்! ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம் பாப்பம்மா. பாய். வாங்க. எல்லாரும் வாங்க. திரு ஆபரணங்கள். பயப்படாதீங்க, அம்மனோட நகை இல்ல, அது கிடைக்காம போயிடுமா என்ன? எல்லாம் அம்மனோட அருள் தான். இப்பதான் எங்களுக்கு நிம்மதியா இருக்கு. நாங்க ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். ஊருக்காரங்களுக்கு பதில் சொல்லணும் இல்லையா? திரு ஆபரணம் திருடு போயிடுச்சுன்னு சொன்னா நிறைய பேர் கோவமா கிளம்பிடுவாங்க. அதுவும் இந்த வீட்டுல திருடு போயிருக்குன்னு சொன்னா என்ன ஆகும்? என்ன இருந்தாலும் எங்க பயம் எல்லாம் போயிருச்சுமா. வாங்க, இந்தாங்க.
வரப்போறாங்க. அம்மனோட நகையை திருடிட்டு போனவங்கள நாங்க பார்க்கணும். அவங்க அவ்வளவு பெரிய ஆள் இல்ல, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான். அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வாயா. இது உங்களோட கையில கொடு. வாங்க. வணக்கம்மா. வணக்கம். அந்த நாசமா போனவளை கூட்டிட்டு வந்திருக்கீங்களா இல்லையா? வந்துட்டு இருக்காங்க. வாடா. ஒரு காலத்துல ராணி மாதிரி வாழ்ந்துட்டு இருந்த உன்னுடைய சாம்ராஜ்யத்துல இப்போ திருடியா உன்னை வரவேற்கிறேன் பாப்பம்மா. அது எல்லாத்தையும் கொண்டு போய் அங்க வைடி. எல்லாம் சரியா இருக்கான்னு போய் செக் பண்ணுங்க. சிக்க வைக்கிறதுக்காக நான் வலைய விரிச்சு வச்சிருக்கேன்னு சொன்னப்போ நீ அதை நம்பலல்ல? இப்போ என்னாச்சு? ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நீ எனக்கு ஃபோன் பண்ணி மிரட்டினப்போவே நான் இதை புரிஞ்சுக்கிட்டேன்.
நீ ஏதோ ஒரு பிரச்சனையை பண்ண போறேன்னு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நீ தேவியோட ஆபரணத்துல கை வைப்ப அப்படின்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்லை. அந்த விஷயத்துல நீ என்னுடைய எதிர்பார்ப்புகளை தவிடுபொடியாக்கிட்ட. திரு ஆபரணங்கள் காணாம போயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே அதுக்கு பின்னாடி கண்டிப்பா நீதான் இருப்பன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது நீதானான்னு கண்டுபிடிக்க நான் ராகேஷ் கூட ஸ்டேஷனுக்கு போனேன். அதுவும் நான் வெளியே வர எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டதுக்கு அப்புறம். ஆனா அந்த விஷயத்துல நீயும் அந்த அடிமுட்டாள் எஸ்ஐயோ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கல. பகை அதிகமாயி என்னை கொல்றதுக்கு நீ ஆளுங்களை ரெடி பண்றதுக்குள்ள உன்னை சுத்தி நான் வலை வீசினத நீ தெரிஞ்சுக்கவே இல்லை. ஒளிஞ்சிருந்த இடத்துல இருந்து நீ தப்பிச்சு போயிடலான்னு நினைச்சா போதான் போலீஸ் படம் அங்க வர வரைக்கும் நான் உனக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்தேன். அந்த வலையிலையும் நீ வந்து மாட்டிக்கிட்ட. இப்போதைக்கு நீ ஜெயிச்சிட்ட. அதனால பாப்பம்மாவோட விளையாட்டு முடிஞ்சிருச்சுன்னு மட்டும் நீ நினைச்சிராத. என் விளையாட்டை நான் நிறுத்தவே மாட்டேன். நீ வீசின வலையை அறுத்துட்டு இதை விட சக்தியா நான் திரும்ப வருவேன். இது எல்லாத்துக்கும் பதில அன்னைக்கு நான் உன் வாயால சொல்ல வைப்பேன். விளையாட்டு முடிஞ்சது பாப்பம்மா. பாப்பம்மா உன்னுடைய உலகம் இதுக்கப்புறம் சென்ட்ரல் ஜெயில தான். உன் கடந்த காலத்துல நடந்த எல்லாத்தையும் ஜெயிலுக்குள்ள ஏதாவது ஒரு இருட்டான அறையில இதுக்கப்புறம் வர காலங்கள அத நீ நினைச்சு பார்த்துட்டு இருக்கலாம். எல்லாம் ஓகே சார். மேடம் எதுவுமே மிஸ் ஆகல. லிஸ்ட்ல இருக்கிற எல்லா பொருளுமே இருக்கு மேடம். எல்லாம் சரியா இருக்கா? தெளிவா செக் பண்ணிட்டீங்களா? அம்மனோட அருளால எந்த நகையும் திருடு போகாம எல்லா நகையும் திரும்ப கிடைச்சிருச்சு. இப்பதான் நிம்மதியா இருக்கு. இதுக்கப்புறம் கோவிலுக்கு கொண்டு போய் பூஜை பண்ணதுக்கு அப்புறம் தான் அம்மனுக்கு சாத்தணும். இந்த மாதிரி கெட்ட ஆட்களோட கைகள்ல நகையை தொட்டுட்டாங்க இல்லையா, இதை சுத்தம் பண்றதுக்கு பூஜை பண்ணி தான் ஆகணும். அப்போனா டைமை வேஸ்ட் பண்ண வேணாம், எடுத்து கொடுங்க. நில்லுங்க. இதெல்லாம் நான் திருடிட்டேன்னு சொல்லி தானே என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்க? அப்படி இருக்கிறப்போ இதெல்லாம் ஒரு திருட்டு நகை. அத கை மாத்துறதுக்கு கோர்ட்டு உத்தரவு கொடுக்கணும்ல. நீ சொல்றது கரெக்ட் தான். திருட்டு நகை கை மாறுறதுக்கு கோர்ட் உத்தரவு கொடுக்கணும். ஆனா நீ திருடினது திரு ஆபரணங்கள் இல்ல. இந்த வீட்டு கிச்சன்ல இருந்த 2 பித்தளை சொம்புகளை இப்ப என்ன பண்ணுவ? நீ எங்க கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு நினைக்காத. உனக்கு எதிராக எந்த கேஸ் வேணாலும் எங்களால போட முடியும். பித்தளை சொம்ப திருடினதாவும், பீரோல இருந்த எல்லா நகையும் திருடினதாவும், வீட்டு பொருட்களை அடிச்சு உடைச்சதாவும், இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு, இந்த மாதிரி சட்டப்படிலாம் என்கிட்ட எதுவும் பேச வேணாம். ஓரமா போய் நில்லுடி. மேடம், அதை எடுத்து கொடுங்க. நீ போமா. அம்மா தாயே,
கூட்டிட்டு போங்க. வாங்க. ஏய் போடா. தேங்க்ஸ். நீங்க பண்ண இந்த உதவியால தான் இந்த கேஸை என்னால இவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடிஞ்சது. காணாம போனது திரும்ப கிடைக்கணும்னு அது என்னோட ஆசையும் தான் மேடம். அதுக்கு நீங்க எனக்கு உதவி பண்ணதால நான் தானே நன்றி சொல்லணும். கொலை பண்ண கூட்டிட்டு போன என்ன சரியான நேரத்துல வந்து காப்பாத்துன உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். இந்த குடும்பத்தோட மானத்தை காப்பாத்திட்டமா. இந்த வீட்ல இருந்து அம்மனோட நகை காணாம போச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் எப்படி உயிரோடு இருக்க முடியும்? உனக்கு அந்த அம்மனோட அருள் எப்பவும் இருக்கும், நல்லதே நடக்கும். உங்க எல்லாருக்கும் நன்றி. போயிட்டு வரேன். சரி. நானே கால் பண்றேன். இல்ல நானே கால் பண்றேன். மகினா, என்ன யோசிக்கிறீங்க? நான் என்ன யோசனை பண்றேன்னா, நாம 3 பேரும் சேர்ந்து அந்த கிருஷ்ணாவை பார்த்தா என்ன? மகினா, ஏன்னா இப்படி பேசுறீங்க? நாம போய் அவளை பார்க்கணுமா? அதை விட நல்லது கழுத்துல கல்ல கட்டிட்டு நடுக்கடல குதிச்சு சாகலாம். நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. நாம போய் அவளை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா அது நல்ல விஷயம் தானே? மகினா, உங்களுக்கு என்ன பைத்தியமா? இந்த மாதிரி என்ன உங்க மனசுக்குள்ள வர்றதுக்கு என்ன காரணம்? அந்த கோபியோட பிரச்சனையா? மகினா, இதெல்லாமே அந்த கோபி பண்ணதுதான். இந்த கேஸை நோண்டி எடுத்தது கிருஷ்ணாவா இருக்கலாம். ஆனா கோபி அந்த பொண்ணை கற்பழிச்சது உண்மைதானா? அதோட இந்த விஷயத்துல கிருஷ்ணாவோட காலை பிடிக்கிறதுக்கு நான் வரமாட்டேன். கஜேந்திரா, அவளை போய் பார்க்கணுங்கிறது அவளோட காலை பிடிக்கிறதுக்காக இல்ல, ஒரு சமாதான பேச்சுவார்த்தை, அவ்வளவுதான். நீ கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாரு. அவ நம்மளை எவ்வளவுதான் கஷ்டப்படுத்தினாலும் கிருஷ்ணா நம்ம அப்பாவோட இன்னொரு பொண்டாட்டிக்கு பிறந்த பொண்ணுதான். அந்த உண்மையை ஏத்துக்க நமக்கு மனசு இல்லாம தான் அவளுக்கு கண்டினியூஸா நாம தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்தோம். கண்ணை கட்டி காட்டில விட்டா மாதிரி. உண்மையை சொல்லணும்னா நாம உண்மையை ஏத்துக்கவே இல்லை. அதனால என்னாச்சு, நாம என்ன பண்ணாலும் அவ தான் ஜெயிச்சிட்டே இருந்தா. காரணம் உண்மை அவ பக்கம்தான் இருக்க. உண்மை பெருசா பொய் பெருசாங்கிறது இங்க இருக்கிற பிரச்சனை கிடையாது. நாமளால ஏத்துக்க முடியாத விஷயத்தை நாம எதுக்காக ஏத்துக்கணும்? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.